இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போல. என்ன பேசுற நீ? இப்ப நீ சாலரி மேன். முதல்ல போய் கிளம்புற வழிய பாரு. ஹலோ மிஸ்டர் நோஹரா. ஹலோ மேனேஜர். பரவாயில்லையே, இன்னைக்கு லேட்டா வராம சீக்கிரம் வந்துட்டீங்க. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு பாஸோட தலையில கை வச்சுதான் பேசுவீங்களா? உங்களுக்கு எல்லாம் மேனேஜர் தெரியாதா? என்ன படிச்சிருக்கீங்க நீங்களா? ஓ இல்ல சாரி சாரி பூரிங்க. அட நோஹரா சார், நீங்க வந்துட்டீங்களா? ஆச்சரியமா இருக்கு. லேட் பண்ணாம ரொம்ப சீக்கிரம் வந்துட்டீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். இங்க இருக்கேன். ஓ சார், நீங்களா? குட் மார்னிங். குட் மார்னிங். என்னாச்சு காவாகுச்சி? காலங்காத்தாலே மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கீங்க. எங்கயாவது சண்டை போட்டு வந்தீங்களா? நான் யார் கூடயும் சண்டை போடல சார். என் முகமே அப்படிதான். இந்தாங்க சார். தேங்க் யூ. உங்களுக்கு காஃபி, அப்புறம் உங்களுக்கு ஸ்பெஷல் சாக்லேட் மில்க் பிடிக்கும்ல? ஏன் எனக்கு காபி கொண்டு வரல? நீங்க காஃபி குடிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் நைட்டு நிம்மதியா தூங்க முடியாது. அதனாலதான். மிஸ் யூமி, ரொம்ப சூடா இருக்கு, எனக்கு கேட்கல. நீங்க ஊதுங்க. ஆமா, நீ எதுக்காக இதெல்லாம் பண்ற? என்ன கேக்குறீங்க? அவர் என்ன சின்ன குழந்தை. ஒருவேளை வாய் வந்துருச்சுன்னா என்ன பண்றது? உங்களுக்கு என்ன பிரச்சனை இதுல? என்னால இதெல்லாம் பார்க்க முடியல. ஓகே, நான் நோஹரா சார் கூட உடனே கிளம்பி வரேன். ஓகே பை. இங்க என்ன போட்டுருக்கு மிஸ் யூமி? டக்குனு படிச்சு சொல்லுங்க. இதுதான் கொட்டேஷன் சார். ஓஹோ, நம்ம கொட்டேஷன் என்ன சொல்லுது? சார் நாம கிளம்பலாம். இப்போ எங்க போய் சண்டை போட்டு வந்தீங்க? நான் யார் கூடயும் சண்டை போடல. மிஸ்டர் ஓதாசி சார் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி இருக்கேன். அப்பாயின்மெண்டா? அப்படின்னா என்னது? நீங்க பெரிய பெரிய வார்த்தை சொல்லி என்ன கன்ஃபியூஸ் பண்றீங்க. சார், ஏன் இப்படி எதுவும் தெரியாத மாதிரி பேசுறீங்க? அப்பாயின்மெண்ட் வாங்குறதுனா ஒருத்தரை பார்க்க போறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்குறது. அப்படின்னா நீங்க அந்த விஷயத்த முதல்லயே சொல்லிருக்கணும். அவருக்கு 5 வயசு தானே ஆகுது. இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொன்னா எப்படி புரிஞ்சுக்குவாரு? நீங்களே சொல்லுங்க. மிஸ்டர் காவாகுச்சி, உங்களோட மிஸ் யூமி ரொம்ப புத்திசாலியா இருக்காங்கன்னு எனக்கு தோணுது. சார், எங்க ஆபீஸ்க்கு உங்களை அன்போட வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளா இருக்கிறதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள் சார். சார், நீங்க ரொம்ப லக்கி சார். எல்லா பொண்ணுங்களும் உங்ககிட்ட அன்பா பேசுறாங்க. மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன பார்த்து பொறாமப்படுறதே ஒரு முக்கியமான வேலையா வச்சிட்டு இருக்கீங்களா மிஸ்டர் காவாகுச்சி? என்ன சொல்றீங்க? மறுபடியும் சொல்லுங்க. 3 மணிக்குள்ள நம்ம திரும்ப வந்துருவோம்ல? வந்துருவோம் தான் நினைக்கிறேன். ஏன், ஏதாவது உங்களுக்கு மீட்டிங் இருக்கா? அதுக்குள்ள மறந்துட்டீங்களா? 3 மணிக்கு என்னோட ஸ்நாக் டைம். எத்தனை தடவை சொல்றது? சார், ஏன் இப்படி குதிச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பொறுமையா இருங்க. சோஃபா கிழிஞ்சிர போகுது. வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப சாரி. பரவாயில்ல சார், கொஞ்சம் பொறுமையா இருங்கல. இவர் தான் இந்த கம்பெனி மேனேஜர். ஓஹோ, எங்க கம்பெனில ஒரு டேமேஜ் இருக்காரு. ஏன்னா அவர் எந்த வேலையும் மேனேஜ் பண்ணவே மாட்டாரு. எல்லா வேலையும் டேமேஜ் பண்றாரு. என்ன பத்தி ஏன் இப்படி தேவையில்லாம பேசுறீங்க சார்? நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க சார். இந்த ப்ராஜெக்ட் நாங்க பக்காவா பண்ணி கொடுத்துடுறோம். ஓகே, எனக்கு எல்லாமே தெளிவா புரியுது. என்னுடைய டிபார்ட்மெண்ட்ல நான் இத பத்தி டீடைலா பேசுறேன். நான் ரொம்ப போர் அடிச்சிட்டேனா? தூங்கிட்டாரு சார். நீங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ண கூடாது. அதுக்கப்புறம் நம்ம கம்பெனிக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட் வரவே வராது. பரவாயில்ல, தூங்கிட்டு விடுங்க. சின்ன குழந்தை தானே, அப்படிதான் இருப்பாரு. சார் ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்க பேர்ல முழு நம்பிக்கை இருக்கிறதுனால தானே அவர் கண்ண மூடி தூங்கிக்கிட்டு இருக்காரு. 3 மணி ஆயிடுச்சு. இது என்னோட ஸ்நாக் டைம். வாங்க நம்ம கம்பெனிக்கு திரும்ப போயிடலாம். கொஞ்சம் பொறுமையா இருங்க சார். மணி 2 தான் ஆகுது. வேணா என் வாட்ச பாருங்க. ஓஹோ, என்னோட வாட்ச் கொஞ்சம் ஃபாஸ்டா ஓடுதுன்னு நினைக்கிறேன். அது கொஞ்சம் ஃபாஸ்ட் இல்ல, ரொம்பவே ஃபாஸ்டா ஓடுது. 3 மணிக்கு உங்களை கண்டிப்பா இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறேன். என் கூட சேர்ந்ததுல இருந்து நீங்க கொஞ்சம் புத்திசாலியா ஆயிட்டீங்க. அதுக்கு முன்னாடில இருந்தே நான் அப்படிதான் இருக்கேன். ஆக்சுவலி இது ஏன் டயலாக்? நீங்க ஏன் சொன்னீங்க? வெற்றிகரமா வேலையை முடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிறதே ஒரு தனி சுகம் தான். சார், இந்த பிஸ்கட் சாப்பிடுங்களே, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க சார். ஓகே சார், நீங்க இதையும் சாப்பிட்டு பாருங்களே. என்ன சாப்பிடுங்க சார்? நீங்க சரியாதான் சொல்றீங்க காவாகுச்சி சார். சரியாதான் சொன்னீங்க சார். வேலை செய்யாம என்ன வேலைக்கு? அவங்கவுங்க சீட்டுக்கு போய் வேலையை பாருங்க சார். மிஸ்டர் நோஹரா, உங்களுக்காக லாலிபாப் பாயிண்ட் வந்திருக்கேன். இன்னைக்கு நாம அநியாயத்துக்கு உழைச்சிருக்கோம்பா. என்ன சார், இவ்வளவு சீக்கிரம் நீங்க கிளம்பிட்டீங்க? அதான் 5 மணி அடிச்சிச்சுல, அப்புறம் என்ன? ஆனா சார், உங்களுக்கு ஏதாவது சாப்பிட வேணும்னா என்கிட்ட சொல்லுங்க, நாம சேர்ந்து சாப்பிடலாம். அதுக்கு முன்னாடி நாம 2 பேரும் வேற ஒரு இடத்துக்கு போனோம். கண்டிப்பா சார், தாராளமா போலாம். ஐயா, ஹேய், சூப்பரா இருக்குல்ல மிஸ்டர் காவாகுச்சி? நான் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா சார், இதுல நான் ஒன்னும் என்ஜாய் பண்ணல. எனக்கு எரிச்சலா தான் இருக்கு. இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு என்ன எதுக்காக நீங்க கூட்டிட்டு வந்தீங்க?
இங்கதான் சாப்பிட போறோமா? ஆமா சார், இங்க சாப்பாடு ரொம்ப டேஸ்டியா இருக்குன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஹலோ நொஹரா சார், எப்படி இருக்கீங்க? ஹலோ மேடம், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இவரு உங்க கூட தான் வந்திருக்காரா? ஆமாமா, என் கூட தான் வந்திருக்காரு. உங்களையும் நாங்க வரவேற்கிறோம் சார். ஹாய், என்னோட பேரு காபாகுச்சி. சார், நீங்க எந்த ஜூஸ் குடிக்கணும்னு ஆசைப்படுறீங்க? சூப்பரா ஒரு லஸ்ஸி. எதுக்கு சார் இப்ப லஸ்ஸி சாப்பிடுறீங்க? நீங்க ஜூஸ் குடிக்கலாம்ல. ஜூஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது சார். நொஹரா சார், லஸ்ஸி காலி ஆயிடுச்சே. அப்ப பால் கொடுங்க. எடுத்துட்டு வரேன். எனக்கும் பால் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சூடான பால் குடிக்கிறது ஒரு தனி சுகந்தம் இல்ல மிஸ்டர் கவகுச்சி. நான் சொன்னது உண்மைதானே? இதுக்கு நான் தண்ணியே குடிச்சிருக்கலாம். பால்ல தண்ணி கலந்து குடிக்கவே கூடாது. குடிச்சேன்னா உடம்பு இப்படிதான் இருக்கும். திக்கான பால் குடிக்கிறது தான் உடம்புக்கு எப்பவும் நல்லது. நீங்க சரியா சொன்னீங்க. உங்களால பாலை குடிக்க முடியலன்னா கவலையப்படாதீங்க, என்கிட்ட கொடுங்க, நான் குடிச்சிடுறேன். ஓகே? வாவ், பிரமாதம் நொஹரா சார், ரொம்ப நல்ல காமெடி பண்றீங்களே. என்னாச்சு மிஸ்டர் காவாகுச்சி, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? வயிறுலாம் கொட கொடன்னு சவுண்ட் வந்த மாதிரி கேட்டுச்சே. எதுக்கு எடுத்தாலும் என்னையே ஏன் டார்ச்சர் பண்றீங்க? என் வயித்துல இருந்து எந்த சவுண்டும் வரல. நீங்க சவுண்ட் விடலையா? சபா. சார், நீங்க இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் ஆக கூடாது, அப்புறம் உங்க பிபி ரைஸ் ஆயிடும்ல. அப்படிலாம் எதுவும் இல்ல. பார்த்த உடனே அவருக்கு பிபி இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்க. உண்மையிலேயே அவருக்கு நிறைய நோயெல்லாம் இருக்கு மேடம். எனக்கும் பாக்கறதுக்கு அப்படிதான் தோணுது சார். உங்களுக்கும் தெரிஞ்சிருச்சா? நான் எங்க போய் சொன்னேன், உண்மையதானே சொன்னேன். டெய்லி குடி பாலு, டெய்லி குடி பாலு. அப்படி குடிச்சா நீட்டா வளரும் காலு.